விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி சேனைக்கிழங்கு 65 வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கிழங்கு. அப்போ 65 போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி கிழங்கு முங்குற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். கிழங்கு கருக்காமல் இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. கிழங்கு வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். கிழங்கு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. பாருங்கள், தண்ணியில் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 65க்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். பூண்டு 4 பல் இடித்து சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிழங்கு சூடாக இருக்கும். மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. வாங்க 65 பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு சூடானோடனே கிழங்கு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், டேஸ்டியான சேனைக்கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துடலாம். இந்த டிஷ் சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. டேஸ்டியான சேனைக்கிழங்கு 65 ரெடி. கொஞ்சம் கருவேப்பிலை இதில் பொரிச்சு எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ளேவர்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள், டேஸ்டியான சேனைக்கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.